புளோரிடாவின் மியாமியில் நடைபெற்ற எதிர்கால முதலீட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஈரான் ட்ரம்ப் ஜலசந்தியை, அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்று அதிபர் கூறியதை அடுத்து அங்கிருந்தவர்கள் கூட்டத்தினரிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. ஈரான் உடனான போரில் 2வது மாதத்தில் நுழைந்துள்ள அமெரிக்கா இந்த போரில் ஹார்முஸ் நீரிணையை முக்கிய பங்கு வகிப்பது மட்டுமின்றி போரின் மையமாகவே உருவெடுத்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதால் உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் அவ்வழியே பயணிக்க முன் அனுமதி வேண்டும் என்றும் அனுமதியின்றி பயணிக்கும் கப்பல்கள் அழிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து தாக்கி அழித்தும் வருகிறது ஈரான். இந்நிலையில் மார்ச் 27ஆம் தேதி பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஈரான் போரில் ஒரு முக்கிய நெருக்கடி பகுதியாகவும் இன்றியமையாத எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதையாகவும் விளங்கும் டிரம்பின் ஜலசந்தி, அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்று பேசியது கூட்டத்தினரிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. அதன் பிறகு, மன்னிக்கவும், நான் மிகவும் வருந்துகிறேன், அது ஒரு பெரிய தவறு என்று கூறிய அவர், வருத்தம் தெரிவிப்பது போல் பாசாங்கு செய்துவிட்டு பின்னர் போலி செய்திகள், அவர் தற்செயலாக சொல்லிவிட்டார் என்று கூறும், என்னிடம் தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை, அவ்வளவாக இல்லை, ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அது ஒரு பெரிய செய்தியாகியிருக்கும் என்று தெளிவுபடுத்தினார். ஈரானின் ராணுவத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக அமெரிக்கா பெருமை பேசிக் கொண்டிருக்கும் வேளையில், போர் 2வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க தயாராக இருக்கும் சமயத்தில் ஹார்முஸ் நீரிணை ஒரு மோதலுக்கு முக்கிய காரணமாக உருவெடுத்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பீப்பா எண்ணெயை கொண்டு செல்லும் பாதையை தடுத்து உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் விலைகளில் ஒரு வரலாற்று காணாத சீர்குலைவுக்கு ஈரான் வழிவகை செய்திருக்கிறது. போரில் அமெரிக்கா பின்னடைவை சந்தித்துள்ளதாக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில், ஹார்முஸ் நீரிணையை கையகப்படுத்தும் தனது ஆசையை மறைமுகமாக டிரம்ப் வெளிப்படுத்தியிருப்பதையே இந்த சம்பவம் உணர்த்துகிறது. முன்னதாக டிரம்பின் தனிப்பட்ட போர் முன்னெடுப்பால் உலக நாடுகளை பெரும் அவதிக்கு ஆளாகி இருக்கும் நிலையில், தற்போது போர் பதற்றத்தை மீண்டும் அதிகரிக்கும் நடவடிக்கையாகவே டிரம்பின் பேச்சு விளங்குகிறது. இதற்கு ஈரான் என்ன மாதிரியான எதிர்வினையாற்றப் போகிறது என்பது மேலும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது.